ஸ்ரீநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. 13,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. எவ்வளோ முக்கியத்துவமானது இந்த வெற்றி? அதே மாதிரி இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் டி நகர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் அவர்கள் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக டி நகர் தொகுதி மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அவர்கள் என்ன பிரச்சனைகளை சொல்கிறார்களோ அவை அனைத்தும் எல்லாவற்றையும் நான் செய்து தருவேன் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை உடனடியாக செய்யக்கூடிய ஒரு முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே டி நகர் தொகுதி மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய இடங்களுக்கு பிரச்சாரம் போயிருந்தீங்க இல்லையா? என்ன பிரச்சனைக்கு வந்து முக்கிய தீர்வு காண போறீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன தெரியும்? இல்லைங்க, நிறைய பிரச்சனைகள் டி நகர் தொகுதியில் இருக்குது. பட்டா விஷயங்கள் கூட இருக்குது. பட்டா இருக்குது, ரோடு வசதி, எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 40 வருஷமாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கிங் வசதி இதெல்லாமே இருக்குது. இனிமேல் பெற்றதான் அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை வந்து அந்த அதிகாரிகளிடம் சொல்லி அதற்கு தீர்வு காணுவதற்குண்டான வழிகளை நாங்கள் செய்வோம். அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே நாங்கள் செய்து தர இருக்கிறோம் என்பது தெரிவிச்சுக்கிறோம். சரி சரி. முதல்வர் வந்து கேரளா போகிற மாதிரி திட்டமிட்டிருக்காரு. நன்றி, வணக்கம்.